நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் நான் ஷர்மிளா ஃபேன்சியா. இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. மீனவர் பிரச்சினை, காவிரி விவகாரம் குறித்தும் பிரதமரிடம் முதல்வர் ஆலோசனை. நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கவும் முதல்வர் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 12வது நாளாக போராட்டம். நெடுவாசலை வஞ்சிப்பது தங்கள் வாழ்வாதாரத்தை ஒழித்துவிடும் என விவசாயிகள் ஆவேசம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நெடுவாசலுக்கு இளைஞர்கள், மாணவர்கள் படையெடுப்பு. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் ஓயாது என பொதுமக்கள் உறுதி. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும் வரை போராட்டத்தை தொடர கிராம மக்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நெடுவாசலில் 2வது நாளாக உண்ணாவிரதம். 80 கிராம மக்கள் சார்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் பொதுமக்கள் முடிவு. சாலை மறியல், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை மெரினா கடற்கரையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய மாணவர்கள் கைது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மெரினா திருவள்ளுவர் சிலை முன்பு போராட்டம் நடத்த மாணவர்கள் முயற்சி. 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மெரினா கடற்கரை பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு விளக்கம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் மொத்தம் ரூபாய் 300 கோடி, தமிழகத்திற்கு ரூபாய் 40 கோடி வருமானம் கிடைக்கும் என அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் 500 பேருக்கு கூடுதலாக வேலை வாய்ப்பு என தகவல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மிக குறைந்த நிலப்பரப்பை பயன்படுத்தப்படும் எனவும் மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் 700 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளன என மத்திய அரசு விளக்கம். 1000 மீட்டர் ஆழத்தில் வாயு பிரித்தெடுக்கப்படுவதால் நிலத்தடி நீருக்கும் விவசாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது எனவும் அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் உடல் நலம், சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் மத்திய அரசு விளக்கம். சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்ற ஒப்பந்ததாரர்களுக்கும் அறிவுறுத்தல் எனவும் தகவல். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பான மத்திய அரசின் விளக்கம். மக்களின் போராட்டத்தை திசை திருப்பும் செயல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை என்றும் சீமான் விளக்கம். தமிழக மக்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதாகவும் சீமான் வேதனை. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். வறட்சி நிவாரணத்தை பாரபட்சமின்றி அனைவருக்கும் வழங்க விவசாயிகள் வேண்டுகோள். மாவட்ட வருவாய் அதிகாரி சந்திரசேகரனிடம் விவசாய அமைப்பினர் கோரிக்கை மனு அளிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூரில் அரசு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். கல்லூரி வளாகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டதால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் எனவும் எச்சரிக்கை. போலீசார் கடும் எச்சரிக்கை மீறி தொடரும் மாணவர்களின் போராட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். காவிரி விவகாரம், ஹைட்ரோ கார்பன் போன்ற பிரச்சினைகளால் நியாயம் கேட்டு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு ஆர்ப்பாட்டம். மார்ச் 10ஆம் தேதி சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு நீதி கேட்டு போராட்டம். அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியலூரில் விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தினர் நூதன போராட்டம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுகோள். கருகிய பயிர்களை கையில் ஏந்தியவாறு விவசாயிகள் போராட்டம்.
ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து தவறான பிரச்சாரத்தை பாஜக மேற்கொள்வதாக மாநில காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. தனியார் பங்களிப்புடன் இணைந்து வருவாய் பகிர்வில் மத்திய அரசு ஈடுபட திட்டம் எனவும் புகார். தமிழக மக்களிடையே பாஜக செய்யும் தவறான பிரச்சாரம் ஈடுபடாது எனவும் திருநாவுக்கரசர் உறுதி. விவசாயிகளுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தமிழக பாஜக ஏற்காது என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி. மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட முடியாது என்ற கர்நாடக முதல்வரின் கருத்து நியாயமற்றது எனவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் நலனுக்கு எதிராக செயல்படும் கட்சியாக பாஜகவை சித்தரிப்பதை கண்டிப்பதாகவும் பேட்டி. மாணவர்களின் நலன்களை கருதாமல் போராட்டத்திற்கு அழைக்கும் வைகோ போன்ற தலைவர்களை கண்டிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் மே 14ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் பணிகள், பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. நெடுவாசல் மக்களின் போராட்டத்தை மத்திய அரசு ஒடுக்க துடிக்க கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தும் முடிவுக்கு எதிரான போராட்டம் மாபெரும் மக்கள் போராட்டமாக மாறியுள்ளதாக பாராட்டு. போராட்டத்திற்கு கிடைத்துள்ள மக்கள் ஆதரவும் எழுச்சியும் மத்திய மாநில அரசுகளை பதற்றமடைய செய்திருப்பதாகவும் கருத்து. பொதுநலனுக்காக போராடும் மக்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான் நல்ல ஆட்சிக்கு அழகு என்றும் ராமதாஸ் ஆதரவு. போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களுக்கும் போராட்டம் பரவ வழி செய்துவிடும் என்றும் எச்சரிக்கை. திருச்செந்தூர் அருகே சுற்றுலா படகு கடலில் கவிழ்ந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. 14 குழந்தைகள் உட்பட 42 பேர் ஒரே படகில் பயணம். 7 பேர் செல்லும் படகில் அதிகம் பேர் பயணம் செய்ததாக தகவல். 9 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் பல்வேறு துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை. படகு உரிமையாளர் கெவின் மற்றும் படகு ஓட்டுநர் செல்வம் இருவரும் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிப்பு, காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கி அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆறுதல். டெல்லியில் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.